ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோடய சேனலில் வந்து புதுசாக வந்து சில வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பற்றி ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு பார்த்து ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வந்து எக்ஸல் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் எல்லாேருக்கும் இது ரீச் ஆகணும்னு சொல்லி எக்ஸலை பற்றி ஃபஸ்ட்டு டீச் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர் எக்ஸல். ஆஃபீஸ் யூஸுக்கு வந்து எக்ஸல் ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேரு. ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக எடுக்க போகிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதுமாரி தான் இருக்கும் எக்ஸல் ஃபைலு. ஸோ இந்த ஃபைலில் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி கேட்பீங்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைல் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம். இதை வந்து ஒர்க் ஸ்பேஸு நிறைய இருக்கும். அதில் நிறையா ஸ்ப்ரெட்ஷீட்டு, நிறைய ஒர்க் ஸ்பேஸு இதுமாரி க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ புது இது க்ரியேட் பண்ணலாம் ஒர்க் ஸ்பேஸ் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் அது பாருன்னு கொடுத்துட்டே போகலாம். டேட்டாஸ் நிறைய டைப் பண்ணிக்கிட்டே போகலாம். அதில் நம்ம கம்பெனியோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ பண்ணுறோன்னா அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸலுக்கும் நம்ம கையில் வேர்டில் டைப் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, எக்ஸல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான சென்ஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இதோ ஒரு ரெஃபரன்ஸு தேவை. இப்போ இந்த இது பாருங்கள், ஹோட்டல் பேட்ரிக்னு வச்சுருக்கேன். இந்த ஹோட்டலோட 2006 இயரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன். 2006 மட்டும்தான் தேவை அப்படின்னா 2006 மட்டுமே காமிக்கும். அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து கேன்டீன் மட்டும் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து கேன்டீன் எவ்வளோ 2006 கேன்டீன் எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். அதோட மந்த்து எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கு. ஸோ இதோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ சம், இது வந்து அடிஷனுக்கு யூஸ் பண்ணுறது. நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில். இப்போ நம்ம சம்முன்றதுனால வந்து அடிஷனு கொடுத்திங்கன்னா டோட்டல் இங்கே வந்துச்சுப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது செலக்ட் பண்ணுறோம். 2006 மட்டும்தான் தேவை. அதில் வந்து கேட்ரினோ இல்லைனா வந்து வேறு எதாவது இன்டர்நெட் வேணுமா, இன்டர்நெட்டோட சேல்ஸ் எவ்வளோ, இன்டர்நெட் எவ்வளோ வந்திருக்கு, அந்த மாதிரி ஒன்றும் சர்ச் பண்ணணுன்னா நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சோ இல்லைன்னா வேர்டில் எடுத்துனா சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து எக்ஸலில் ரொம்ப சீக்கிரமாக ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியும் மற்ற விஷயங்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஜென்ரலாக வந்து ஆஃபீஸ் யூஸ் வந்து எக்ஸல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது கற்றுக்கிட்டால் நிறைய யூஸு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடுத்தது வந்து நான் ஃபார்மேட்டிங் டேபிளோட கலர்ஸ் எப்படி மாற்றுறது நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டோம். வெறும் மவுஸை கிளிக் பண்ணி லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மேட் டேபிள் பாருங்கள் இங்கே இருக்குது. ஃபார்மேட் டேபிளில் போய்ட்டு நம்ம எந்த கலர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். லைட் கலர்ஸ் வேணால் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ அது கலர் மாறுது. நம்மளுக்கு எந்த கலர்ஸ் வேணால் மாற்றிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக மாறுது போகணும். ஸோ இது வந்து ப்ரெசன்டேஷனுக்குலாம் யூஸ் ஆகும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் பிரிண்ட் அவுட் இருந்துச்சுன்னா கலர்லேயே கூட வரும். ஸோ இது ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில இந்த பிவட் சார்ட்லாம் இருக்குது பாருங்கள். சேல்ஸோட பிவட் சார்ட்லாம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து இந்த எக்ஸல் வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே. மெயினாக வந்து இது ஆஃபீஸ் யூஸ்க்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மெயினாக இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ பாருங்கள், நம்ம இது செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போனீங்கன்னா ரூல்ஸு, ஹைலைட் செல்ஸு இன்னும் நிறைய இருக்கும். இந்த டாப் 10 பாட்டம் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டாப் 10 ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு வந்து என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ ரெட் டெக்ஸ்ட் டாப் 10 மட்டும் இந்த ஃபஸ்ட்டு இந்த நம்ம செலக்ட் பண்ணதில் டாப் 10 எவ்வளோ அந்த சேல்ஸ் அந்த ஃபோர்காஸ்ட் ஆகிருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகிருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து பிளாக்கில் வந்திருக்கு. டாப் 10 அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இப்போ நம்ம இப்போ சர்ச் பண்ணுற போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டாப் 10 நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இல்லை டாப் 20 டாப் 30 கொடுக்குறோன்னா அந்த சேல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ வந்து இது இதுனா சர்ச் பண்ணுறதுக்கு, ஹைலைட் பண்ணுறதுக்கு, மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் இது. இது நார்மலாக நீங்கள் வேர்டில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, நீங்கள் பண்ணுறது கஷ்டம். பட் எக்ஸலில் வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணலாம் அதை. அடுத்தது பார்த்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரிப்பன்னு பார்க்க போகிறோம். ரிப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஹோம் பழைய வெர்ஷன்லாம் 2003லலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். 2007க்கு அப்புறம் இருக்க வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து 2007 மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஆஃபீஸு, அதில் தான் இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, காப்பி, ஃபார்மேட் பெயிண்டர் இதெல்லாம் இருக்கும். இது வந்து கிளிப்போர்டோட இது. அதுமாதிரி ஃபாண்ட்டில் பார்த்திங்கன்னா போல்டு, இட்டாலிக்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஃபுல்லாகவே. இது வந்து சர்ச் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறதால ஈஸியாக இருக்கும். இப்போ அலைன்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சென்டரு, லெஃப்ட்டு, அப் டவுன் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு டீச் பண்ணேன். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிப்பன்னா வந்து அந்தந்த ஒர்க் வந்து ரொம்ப சர்ச் பண்ணாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதாவது இன்சர்ட் பண்ணிங்கன்னா டேபிள்ஸு, இல்லஸ்ட்ரேஷன்ஸு, சார்ட்ஸு, லிங்க்ஸு, பேஜ் லேஅவுட்டில் போனீங்கன்னா தீம்ஸு, பேஜ் செட்டப்பு, ஸ்கேல் டு ஃபிட்டு, ஷீட் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி நிறையா இருக்கும். இதான் ரிப்பன்னு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரிப்பனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.